ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சீக்கிரம் அந்த கிரீம் எடுத்து அவ முகத்துல தடவ. அவ துடிக்கிறத நான் என் கண்ணால பாக்கணும். சீக்கிரம் முடிஞ்சிரும். இப்ப முடிஞ்சிரும் மேடம். உங்களுக்கு நேச்சுரலா இருக்கிறது தானே பிடிக்கும்னு சொன்னீங்க, அதனால சிம்பிள் மேக்கப் தான் போடுறேன். 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். ஒரு நிமிஷம். என்னாச்சு மேடம்? என்னாச்சு? ஐயோ, எனக்கு ஏதோ எரியற மாதிரி இருக்கு. எஸ், அது ஒண்ணு இல்ல மேடம். இப்ப நீங்க புதுசா மேக்கப் போடுறீங்களே, அதான் அப்படி இருக்கு. இல்ல இல்ல இல்ல, இருங்க. முகெல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. ஐயோ, எனக்கு பயங்கரமா சீக்கிரமா மேக்கப் பண்ணி முடிங்க. இப்பவே மேல எல்லாரும் பொண்ணு எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் முகத்துல போட்ட உடனே ஒரு மாதிரி எரியுது. என்னாச்சு? என்னாச்சு பூமி? முகமெல்லாம் எரியுது தமன்னா. என்ன கிரீம் போட்டீங்க நீங்க? கல்யாண பொண்ணுங்க இவ முகமெல்லாம் எரியுதுன்னு சொல்றா. ஐயோ மேடம், அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணது இல்ல, அதான் அவங்களுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க இப்ப வந்து இவ்வளவு கதை சொல்லிட்டு இருக்கீங்க? பூமி, நீ வா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ, இந்த நேரத்துலயா? ரொம்ப எரியுது. முதல்ல வீட்ல சொல்லிடலாம் தமன்னா. ஐயோ, என்னால முடியல. இங்க பாரு, ஆளுக்கு ஒரு வேலையில இருக்காங்க. இப்ப நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லி அவங்கள தேவையில்லாம டென்ஷன் பண்ண வேண்டாம். சித்தார்த் அம்மா இல்லாத பையன், நீதான் அவனுக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருந்து ஆசீர்வதிக்கணும். வா பத்மநாபா. தயவு செஞ்சு நீங்களும் நடக்க போற கல்யாண ஏற்பாட்டுல வந்து கலந்துக்கோங்க மாமா. உன் அம்மா சொன்னதுதான். நீ வர்ற வரைக்கும் இங்க கல்யாணம் நடக்காது. வினோதினி மேடம் எதுக்கு போன் பண்றாங்க? சொல்லுங்க மேடம். பத்மநாபன் சார், நீங்க வரலையா இங்க? எப்படி மேடம் வர சொல்றீங்க? என் மனசு கிடந்து கொதிக்குது. அந்த பொம்மி எல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாரும் ஆடுறாங்க. கவலைப்படாதீங்க சார், உங்க மனசு எனக்கு நல்லா புரியுது. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நீங்க வாங்க. எந்த மனசோட மேடம் வர சொல்றீங்க? நான் வரலன்னு சொன்னதும் என்ன விட்டுட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப எங்க அம்மா போன் பண்ணி நீ வந்தாலே ஆச்சு, இல்லனா கல்யாணமே நடக்காதுன்னு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ப சொல்றீங்களா? அந்த வீட்ல என்ன விட அந்த பொம்மி தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அப்ப நான் யாரு மேடம்? நான் வரல மேடம். ஐயோ, என்ன பொறுத்த வரைக்கும் தமனாவ சித்தார்த்து கல்யாணம் பண்றதா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அது நடக்கலையே சார். மத்தவங்க 1000 கணக்கு போடலாம், ஆனா நம்ம போட்ட கணக்க நடத்தி காமிக்கிறது நம்ம கையில தான் சார் இருக்கு. இப்போ இங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு. புரியலையே மேடம். நீங்க ஆசைப்பட்டது இப்ப நடக்க போகுது. அத கண்ணால பாக்க விருப்பப்பட்டா நீங்க உடனே கிளம்பி வாங்க. இருக்கிற ஒரே பையன் கல்யாணத்துக்கு கூட நீங்க வரலன்னு சொல்லிட்டு அந்த பழி சொல்லுக்கு கூட நீங்க ஆளாக வேண்டி இருக்கும். சொல்றது கேளுங்க, நீங்க உடனே கிளம்பி வாங்க. இங்க நடக்க போற நல்லதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சார். மேடம், நீங்க சொல்றது நிஜமா?
வந்த ஆசை தீர பாருங்க சார். வரேன் மேடம், இந்த உடனே வரேன். நீங்க சொன்னதுனால தான் வரேன். மணப்பொண்ணு அழைச்சிட்டு வாங்கம்மா. போமா. ஓம் பிரகிருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ. என்னாச்சு மேடம்? நீங்க பண்ண சொதப்பல சரி பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு போங்க. ஒரு வழியா பத்மநாபன் சார் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இனிமே தமனா இந்த வீட்டுக்கு மருமகளா வரத யாராலையும் தடுக்க முடியாது. பரவாயில்ல மேடம், செம்ம பிளான் மேடம் உங்களுது. இந்தாங்கம்மா, புஷ்பத்தை வாங்க. ஓம் பிரகிருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபூத்யே நமஹ, ஓம் சுரப்யே நமஹ, ஓம் சுசையே நமஹ, ஓம் ஏன் அஞ்சல, ஸ்வாஹாயே நமஹ, இன்னும் பத்மநாபம் வருவான் நம்புறியா? பேசாம கல்யாணத்தை நடத்த சொல்லுமா. ஓம் தன் கண்டிப்பா வந்துருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓம் லக்ஷ்மே நமஹ, ஓம் நித்யபுஷ்டாயே நமஹ, ஓம் விபாவர்யே நமஹ. என்னங்க, பத்து வந்துட்டான், பத்து வந்துட்டான். பத்து வந்துட்டியாப்பா? நீ வரலங்கிற ஒரு குறைதான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்லாம பண்ணிட்டேன். வாப்பா. ஏன் தயங்குற? உள்ள வாப்பா. இல்லம்மா, நான் இப்படி ஓரமா உட்காந்துக்கிறேன். பரவாயில்லம்மா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமஹி. தாலி கட்டுறது இல்லைன்னு சொல்றீங்க, ஏன் சர்வீஸ்ல தாலி கட்டாம வெறுமனே ஹோமம் வளர்த்து மாலைய மாத்தி மோதிரம் போடுற கல்யாணங்கிறது இதான் முதல் தடவை. முதல் கல்யாணத்திலேயே தாலி கட்டியாச்சு சாமி, அதனாலதான். ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ஹே பொம்மி, ராம பிரசோதயாத். இன்னைக்கு என்ன மௌனம் வருதம்மா? எப்ப பார்த்தாலும் லொடலொடன் பேசிக்கிட்டே இருப்ப. இப்போ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. ஓ ஓ, மௌன விரதம் தானா? ஆமா, இது எப்ப முடியும்? ஓ, கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா? ஓகே பொம்மி, கீப் இட் அப், கீப் இட் அப். நீ பேசாம இருக்கிறதும் நல்லதுதான். இல்லன்னு வெய்யி, உன்னோட இங்கிலீஷ் கொலையை என்னால தாங்கவே முடியாது. மேடம், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு மேடம். நோ டென்ஷன், கூலா இருங்க. இனி எல்லாமே நம்ம கையில வரப்போகுது. அம்மா, இந்த அக்ஷதையை எல்லாத்தையும் கொடுங்க. சரிங்க. அண்ணே, என்னென்ன கீழே வந்துட்ட? வா மேல போலாம். சித்து, பத்து கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. அம்மா சொன்னாங்கன்னு தான் நான் இங்க வந்தேன். பாட்டி, ரொம்ப நல்லது, அவர் விலகியே இருக்கட்டும். நான் என்னடா பண்ணட்டும்? நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்ணா போதும்.
பொம்மி என்ன இதெல்லாம்? நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு கொண்டா? தர்ஷினி இங்க வா. பாட்டி பரவாயில்ல நீ ஒன்னும் பேசக்கூடாது, சும்மா இரு. இதை விடு. தர்ஷினி இங்க வாமா. இத கொண்டு போய் இங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடு. பொம்மி இங்க வா. சித்தார்த் இங்க வாப்பா. இங்க வா. இரு வந்தா இங்க உட்காரு. நீ உட்காரு. சித்தார்த், பாட்டி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. இனிமே நீங்க 2 பேரும் மன ஒத்துமையோடு நடந்துக்கணும், சரியா? பாட்டி ஏன் பாட்டி இவ்வளவு தயக்கம்? இதுக்கப்புறமும் நீங்க ஏன் பயந்து பயந்து பேசுறீங்க? தைரியமா பேசுங்க பாட்டி. அது பயம் இல்லப்பா, உன் உணர்வுக்கு நாங்க கொடுக்கற மரியாதை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே உங்க முதலிரவுங்கிறது சம்பிரதாயமா தான் நடந்துச்சு. இன்னைக்கு அது நல்லபடியா நடந்து முடியணும்பா. சித்தப்பா வாங்க, ஏன் அங்கே நிக்கிறீங்க? சித்தப்பா போய் பேசுங்க. போடா, நீ போய் பேசுறா. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா. என்ன சித்தப்பா? நீங்க போங்க. சித்தார்த், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள என்ன அனுப்புறதுக்கு, என்ன மென்டலி ப்ரிப்பேர் பண்றதுக்காக வந்திருக்கீங்க, அதானே? டேய், நான் என்ன ஒண்ணும் புரியாத குழந்தையா? கலக்கல் கலக்கல். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, அண்ணன் ரொம்ப தெளிவா தான் இருக்காரு. நீங்க தான் அவரை ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. அண்ணா ஆரம்பிங்க. இங்க பாரு சித்தார்த், சில முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன். இத்தனை நாள் நீ ஒதுங்கி இருந்தே பழகிட்ட, இனிமே அப்படி இருக்க கூடாது. ஓகே? பொம்மி கிட்ட சந்தோஷமா மனசு விட்டு பேசணும். ஒருவேளை அவ வெக்கப்பட்டா நீ பேசி அவ வெக்கத்தை சரி பண்ணணும், சரியா? ஹேய், ஓகே, ஜமாய்ச்சிரலாம். யாரும் கவலையப்படாதீங்க. குடு. சூப்பர்ண்ணே. சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ணா சீக்கிரம் ட்ரெஸ் மாத்தி வாங்க. போங்கடா போங்கடா இங்க இருந்து. கல்யாணம் ஆகாத பசங்க இங்க இருந்து என்ன பண்றீங்க? போங்க சொல்றேன். போங்கடா. ஏய் போ. போடா. என்னது, ஜாஸ்மின் பெர்ஃபியூமா? ஆமா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. சித்தார்த், உனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா பொம்மிக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். என்ன சித்தப்பா இதெல்லாம்? மே ஐ கம் இன்? அத வை. மாமா ஒரு நிமிஷம் கையை காட்டுங்க. ஏன்டா? கையை காட்டுங்க. டேய், இதெல்லாம் எதுக்குடா? டேய், இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் கட்டினா பழைய படம் மைனர் மாதிரி இருக்கும்டா. அத கட்டிக்கப்பா, நல்லா இருக்கும். அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு நாங்க இப்படிதான் போவோம். உங்களுக்கு தாத்தா மேலயும் என் அம்மா மேலயும் இருக்கிற அக்கறை எனக்கு மட்டும் இல்லாம போயிடுமா என்ன? அதனாலதான் வேம்பு சார் நான் சம்மதிச்சேன். இனிமே நீங்க என் முன்னாடி நடிக்கணுங்கிற அவசியமே இல்ல. மத்தவங்க முன்னாடி மட்டும் நல்ல புருஷன் பொண்டாட்டியா நம்ம வாழ்ற மாதிரி காமிச்சுக்கலாம். அப்பதான் வீட்டு பெரியவங்க எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. இல்லனா மனசு நொந்து போயிடுவாங்க. அதே சமயம் உங்களுக்கு என்ன பத்தின எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் வேண்டாம் வேம்பு சார். ஒருவேளை எங்க அம்மா இங்க இருந்து என்ன பிரிச்சு கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் எவ்வளவு வற்புறுத்தினாலும் உங்களை மறந்துட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்திருக்க மாட்டேன். உங்க நினைப்போட தான் கடைசி வரைக்கும் நான் இருந்திருப்பேன். அதனால இது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல வேம்பு சார். உங்களுக்கு எப்போ இந்த கல்யாண விஷயத்துல நம்பிக்கை வருதோ அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். பூமி இரு, நான் ஹெல்ப் பண்றேன். பரவாயில்ல வேம்பு சார். அட இரு.
பொம்மி சாரி பொம்மி. என்ன வேம்பு சார், யாருக்கு வேணும் உங்களோட சோரி? சோரியா சோரி? ஐயோ, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. எங்க அம்மா எவ்வளவு ஆசையா எனக்கு போட்டு விட்டாங்க, அத போய் நீங்க அறுத்து விட்டுட்டீங்களே. ஐயோ, எல்லாமே ரூம் முழுக்க செதறி போச்சு. ஐயோ, காலையில அம்மா என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, இப்படி பண்ணிட்டீங்களே வேம்பு சார். பிள்ளையாரப்பா, நான் என்ன பண்ணட்டும்? முத்துமாலை அறுந்ததுக்கு பிள்ளையாரப்பனை கூப்பிட்டா அவரு என்ன பொம்மி பண்ணுவாரு? இரு, நான் எல்லாத்தையும் எடுத்து தரேன். ஒண்ணும் வேணாம், போங்க. பொம்மி கொஞ்ச நேரம் புலம்பாம இரு. நீ என்ன பண்றீங்க? நானும் முத்து பொறுக்க தான் வந்தேன். என்ன வேம்பு சார் சிரிக்கிறீங்க? கடலுக்குள்ளனா முத்து குளிப்பாங்க, நாம முத்து பொறுக்கிறோம்ல. அதான் உங்ககிட்ட சொன்னேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எதை வச்சு சொல்றீங்க? கண்ணெல்லாம் செவந்து இருக்கு. தூக்க கலக்கத்தோட போறான். அப்ப நைட்டு முழுக்க அவங்க தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சோ நம்ம கஷ்டப்பட்டது வீண் போகல. ஏய், குட் மார்னிங். குட் மார்னிங் சித்து மாம்ஸ். நில்லுங்க. என்னடா? என்னமா? என்ன? சரி கை கொடு. ஐயோ, எப்படியோ நேத்து எடுத்த கிளாஸ்லாம் வீண் போகலன்னு நினைக்கிறேன். ஜாஸ்மின் சென்று பிடிச்சிருந்ததா? நீ வேற ஜெகதீஷ், என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல. சொல்லுவானா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்றேன் கேளுங்க. நேத்து நைட்டு பொம்மியோட மாலை என் கைப்பட்டு அறுந்துருச்சு. ஐயோ. டேய், பேரம் பேத்தி வேணும்னு சொல்லி தாத்தா பாட்டி எவ்வளவு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை இவங்க ஜென்மத்துல நிறைவேற்ற மாட்டாங்க போல இருக்கே. என்னாச்சு இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? எல்லாம் வேஸ்ட். போடா. நில்ல.
தாத்தா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க தாத்தா, சரியாயிரும். உங்களுக்கு தான் இந்த வலியெல்லாம் தாங்க முடியாது. நான் மட்டும் மடிப்பிச்சு எடுக்க போறேன்னு சொன்னா கூடவே நீங்களும் வந்துட்டீங்க. நான் என்ன பண்ணட்டும்? இப்படிதான் பூமி, உங்க தாத்தாவால ஒரு சின்ன வலியை கூட தாங்கிக்க முடியாது. அதெல்லாம் பூமி ஒரே நாள்ல சரி பண்ணிடுவா, நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணா, இது ஒரு போட்டோ எடுத்து Facebookல போட்டுருவா. மடிப்பிச்சை எடுக்க போன திரு தெய்வநாயகம், வெந்நீர் ஒத்தடம் வைத்து விடும் பேத்தியின் கரிசனம். எப்படி இருக்கு டைட்டில்? சிரிக்கிறா, கொன்னுடுவேன் உன்னை. சிரிக்காத. அப்பா சொல்லு பத்து. பரவாயில்ல, எல்லாருமே இருக்கீங்க, ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் வந்தேன். தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்வீட்ஸ் கடைகளுக்கு இந்த வருஷத்துக்கான போட்டி அறிவிச்சிட்டாங்கப்பா. இது 3 ரவுண்டா. அதான் உடனடியா நாம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு பேசி ரெடி ஆகணும்பா. பரவாயில்லப்பா. போன தடவை பொம்மி தனியாளா கலந்துகிட்டா, இந்த தடவை அஞ்சலி ஸ்வீட் சார்பா இறங்கி ஒரு கலக்கட்டும். இந்த வருஷமும் கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம், கவலையே படாத. என்னப்பா என்ன பேசுறீங்க? ஏன்பா? நீங்க வேணா பொம்மி இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா என்னால கண்டிப்பா மனசார மருமகளா ஏத்துக்க முடியாதுப்பா. கடை விஷயத்துல அவ தலையிடக்கூடாதுன்னு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்காம போட்டியில வேற அவளை கலந்துக்க வைக்கலான்னு சொல்றீங்க. அவளுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை தவிர பெருசா வேற என்னப்பா தெரியும்? ஏதோ அதை வச்சு ஒப்பேத்தி போன தடவை ஜெயிச்சிட்டா. இப்ப 3 ரவுண்டு போட்டியில தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கடைகள் கூடயும் கலந்துகிட்டு இவனால ஜெயிக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பத்மநாபா, என்னடா பேசுற? நீ ஒத்துக்கலாங்கிறதுக்காக பொம்மி இந்த வீட்டு மருமக இல்லன்னு ஆயிடுவாடா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசாதப்பா. சரி, நீங்க எல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க, ஆனா எந்த காலத்திலையும் அவ கடை விவகாரத்துல தலையிடவே கூடாது. டேடி, என்னடா பேசுற? ஒவ்வொரு ஸ்வீட்டை பண்ணும்போதும் உயிரை கொடுத்து பண்றாடா. தமிழ்நாடு என்னடா, இவளோட ஸ்வீட் ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே போயிருக்குடா. அவ என்ன ஸ்வீட் பண்ணாலும் அர்ப்பணிப்போட செய்வாடா. என்னைக்கு ஒருத்தன் தொழிலாளியோட தொழிலாளியா உள்ளுக்குள்ள இறங்கி வேலை செய்யறானோ அவன் தான் ஜெயிப்பான். இன்னைக்கு மிகப்பெரிய முதலாளியா உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்துல தொழிலாளியா அந்த இடத்துல வேலை பார்த்தவங்க தான். எந்த வேலையும் தெரியாம வெறுமன சீட்டை தேய்க்கிறது எல்லாருமே தான் பண்ணுவாங்க. தாத்தா ஆரம்பிச்ச பிசினஸ நீங்க பெருசா வளர்க்கறன்னு சொல்லி கெட்டு குட்டி சோறாக்கி வச்சிருக்கீங்க. ஆனா பொம்மி வந்ததுக்கு அப்புறம் அவளோட திறமை, பழகிற விதம், கடையில உள்ளவங்கள அனுசரிச்சு போறதுன்னு இதனால எல்லா கடைகளையும் வியாபாரம் பல மடங்கு உயர்ந்திருக்க. அந்த கடுப்புல தான் இன்னைக்கு அவ கடைக்கிட்டே வரக்கூடாதுன்னு அவளை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. ஆனா அவ அப்ப கூட மனசு கேட்காம அப்பப்ப கடைக்கு போய் போராடிட்டு இருக்கா. இப்போ அதிரசம் ஆர்டர் வந்தா பொம்மி பொம்மின்னு தேடுறீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அப்ப எங்க போச்சு உங்க கடையோட மானம்? வேம்பு சார், விடுங்க வேம்பு சார், போதும் வேம்பு சார். நீ அமைதியா இரு பொம்மி. நான் உன்ன அதிகபட்சமா எதுவுமே சொல்லல, எல்லாமே நீ செஞ்சதை மட்டும்தான் அவர்கிட்ட நான் சொல்றேன். போதும் நிறுத்த சித்தார்த்த, சும்மா அவளுக்கே ஆளாளுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. மச்சான், நீங்க டென்ஷன் ஆகாம பேசுங்க மச்சான். உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. அவருக்கு இருக்கிற கரிசனம் கூட இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே இல்ல. இந்த பாருங்க, எல்லாருக்கும் சேர்த்து முடிவா ஒண்ணு சொல்லிடுறேன். எனக்கு ஸ்வீட் செய்ய தெரியணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. அதே மாதிரி நான் மருமகளை ஏத்துக்காத, எனக்கு பிடிக்காத ஒருத்தி வந்துதான் இந்த வியாபாரம் வளரணும்னா அது தேவையே இல்ல. அதனால எனக்கு கோடி ரூபாய் லாபம் கிடைச்சாலும் அது எனக்கு வேணாம். என்ன கேட்ட? பொம்மி மாதிரி எனக்கு ஸ்வீட் செய்ய தெரியுமான்னு கேட்டல. எனக்கு செய்ய தெரியாது, ஆனா இந்தியாவிலேயே ஸ்வீட் செய்யறதுல பெஸ்டா ஒருத்தனை கூட்டு வரேன். அதுக்காக எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஆனா
நான் கூட்டிட்டு வரவன் ஸ்வீட் செய்யறதுல கண்டிப்பா கிங்கா இருப்பான். நான் அவனை வச்சு இந்த போட்டியில ஜெயிச்சு அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு பரிசு வாங்கி காட்டுறேன். ஓ, சவாலா? சவால் தான். சரி, ஓகே. நானும் சொல்றேன், நீங்க யார கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, அவங்க பொம்மிக்கு ஈடாக மாட்டாங்க. இந்த காம்படிஷன்ல நீங்க கூட்டிட்டு வர ஆளு பொம்மியோட போட்டி போட்டு ஜெயிக்க போறதே இல்ல. ஐயோ வேம்பு சார், அதையும் பாத்துருவோம். டேய் பத்து, என்னடா இது? பெரியண்ணா கொஞ்சம் அமைதியா இருண்ணா. அம்மாண்ணே, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன வேம்பு சார் இப்படி பண்றீங்க? என்ன பண்றேன்? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நாம போய் எந்த பிரயோஜனமும் இல்ல. கணபதி ஸ்வீட்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போட்டியில கலந்துக்க முடியும்? பூமி, அதெல்லாம் பாத்துக்கலாம். தாத்தா உன்ன போட்டியில கலந்துக்க சொன்னார்ல, அத மட்டும் செய். முடியவே முடியாது வேம்பு சார். இந்த விஷயத்துல என்னோட முடிவு இதுதான். தாத்தா சொன்னாலும் சரி, நீங்க சொன்னாலும் சரி, நான் போட்டியில கலந்துக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். சரி விடு. இப்ப நாம ஒரு இடத்துக்கு போறோம். அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாரு. அதுக்கப்புறமும் நீ இதே முடிவை சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அப்படி எந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? அங்க என்ன நடக்கும்? எல்லாத்தையும் இங்கே கேட்டா எப்படி பூமி? நீ கூட வா, நான் சொல்றேன். நல்லா இருப்ப. அப்பா, நல்லா இருமா, நல்லா இருப்ப. என்னடி என்னடி ஆச்சு? அப்பாமா, அப்பா, 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 இப்ப என் கண் முன்னாடி வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணாருமா. நான் பார்த்தேம்மா. பொம்மி, இங்க பாரு, நாம நினைச்ச விஷயத்துக்கு உங்க அப்பாவே ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு பூமி. இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. வேம்பு சார், சத்தியமா நீங்க இந்த அளவுக்கு யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சரி சரி, முதல்ல இது எல்லாத்தையும் சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு நாம கிளம்பலாம். சார், உங்க எல்லாருக்கும் சேர்த்து 2 காட்டேஜ் ஒதுக்கி இருக்கோம். சார், எங்களுக்கு? சார், உங்க தாத்தா கிட்டயே சொல்லிட்டோம். 2 காட்டேஜ் அஞ்சலி ஸ்வீட்ஸுக்குன்னே ஒதுக்கி இருக்கு சார். இல்ல இல்ல, எங்களுக்கு தனி காட்டேஜ் வேணும். அதுவும் கணபதி ஸ்வீட்ஸ்ன்ற பேர்ல வேணும். ஷூர் சார். ஐயோ, எதுக்கு வேம்பு சார் தனி இடம்? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா தானே வந்திருக்கோம். இங்க பாரு பூமி, நம்ம டூரா வந்திருக்கோம். நம்ம போட்டிக்காக வந்திருக்கோம். இங்க பாரு, போட்டின்னு வந்துட்டா இந்த பந்த பாசத்துக்கு எந்த இடமும் கிடையாது. நாம தங்க போறது கணபதி ஸ்வீட்ஸ்க்கு கொடுக்கிற தனி காட்டேஜ்ல தான். அவங்க யாரும் இங்க வரக்கூடாது, நீயும் அங்க போக கூடாது. புரியுதா? அண்ணே, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ண்ணே. நம்ம என்ன ஓவர் நைட் இந்தியா பாகிஸ்தானா மாறிட்டோமா? பார்டர்லாம் பிரிக்கிறீங்க. அண்ணே, அதானே நாங்க வருவோம், அன்னி கூட ஜாலியா அரட்டை அடிப்போம். என்னென்ன வெளியில வந்திருக்கோம், இது கூட இல்லைன்னா எப்படின்னு. தர்ஷினி, வினய், நான் உங்க 2 பேருக்கும் ரொம்ப சீரியஸா சொல்றேன். போட்டி முடியற வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, அங்க போன உடனே நடுவுல ஒரு கோடு போட போறேன். அதை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நாங்களும் வரமாட்டோம். பூமி, உட்காரு உட்காரு. அநியாயம் அது இதுன்னு பேசாத பூமி. நான் உனக்கான அங்கீகாரத்துக்காக தான் போராடிட்டு இருக்கேன் பூமி. அதுக்கான சான்ஸா தான் இந்த போட்டியை நான் பாக்குறேன். நமக்கு எதிரில அஞ்சலி ஸ்வீட்ஸ் போட்டியா நிக்கிறாங்கன்னு நீ யோசிக்கவே யோசிக்காத. உன்னோட அப்பா பேர்ல நீ ஆரம்பிச்சிருக்கிற இந்த கடை, உன் அப்பாவோட கனவை நீ நிறைவேற்றி இருக்க. இங்க பாரு, கணபதி ஸ்வீட்ஸ்ங்கிற பேரு ஜெயிச்சா
உன் அப்பா ஜெயிச்சாருன்னு அர்த்தம். அத நீ செஞ்சு காமிப்பன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன் பூமி. இங்க பாரு, நான் யோசிக்கிறது கரெக்ட் தானே? பூமி, என் மூஞ்சில கரிய பூசிராத. என்ன வேம்பு சார் என்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உன்னை நான் மோட்டிவேட் பண்ணணும்னா நான் பேசிதானே ஆகணும். அப்புறம் எனக்காக நீ இன்னொன்னும் பண்ணணும். எதா இருந்தாலும் சொல்லுங்க வேம்பு சார். வீட்டுல நான் கேட்டப்பெல்லாம் சலிக்காம நீ எனக்கு கிரீன் டீ போட்டு கொடுத்திருக்க. நம்ம குடும்பத்துக்காக நீ எத்தனையோ நல்ல விஷயங்களை பண்ணிருக்க. இதையெல்லாம் தாண்டி உனக்குன்னு ஒரு மரியாதை வேணும் பூமி. சோ குடும்பம் சென்டிமெண்ட்னு இந்த போட்டியில மட்டும் நீ பல்ட்டி அடிச்சிடாத. நீ பின்வாங்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ண பூமி. பூமி பண்ணு, சத்தியம் பண்ணு. சரிங்க வேம்பு சார், நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன் வேம்பு சார். நான் நிச்சயமா ஜெயிக்க முயற்சி பண்றேன். யா குட், தட்ஸ் ஸ்பிரிட். இந்த போட்டியில நீ சின்சியரா கலந்துக்கணும். நாம 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சு கப்போட தான் வீட்டுக்கே போகணும். புரியுதா? பாவம், அங்க எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும்போது நீ தனியா வந்து செல்ஃபி எடுக்கறல்ல. அப்புறம் என்னோட முன்னாள் பொண்டாட்டி எப்படி இருக்கீங்க? ஆதித்யாக்கு பதில் சொல்லனா பரவாயில்ல விடு, அட்லீஸ்ட் எனக்காவது பதில் சொல்லலாம்ல. என் மேல எவ்ளோ பாசமா இருந்த, அக்கா அக்கான்னு சுத்தி சுத்தி வருவ. எப்படி இருக்க? பதில் சொல்லு. இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வாழ்றது வாழா வெட்டி வாழ்க்கை, இதுல நல்லா இருக்கேன்னு பொய் வேற சொல்றியா? அது எப்படி முடியும்? உன் தம்பி மாதிரி அழகி எனக்கு மனைவியா இருந்துட்டா மட்டும் சந்தோஷமா இருந்துட முடியுமா? நல்ல வேலை, உங்க துரோகத்துல இருந்து கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. ஆமா, இப்படி எல்லாம் பேசி நீயே உன்னை ஏமாத்திக்கிறியா? நான் ஏமாத்திக்கல, ஏமாற்றத்துல இருந்து தப்பிச்சு இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். கம் ஆன் ரம்யா, என்ன நீ சினிமா ஹீரோயின் மாதிரி டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆதித்யா, அந்த ஆஃபரை சொல்லிடு. ஆதித்யா, என்ன சிரிக்கிற? சொல்லிடு. சரி விடு, நானே சொல்லிக்கிறேன். ரம்யா, இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. நீ விருப்பப்பட்டா ஆதித்யாவுக்கு 2வது வைஃபா இருந்துக்க. இதுல எங்க 2 பேருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்ல. அது ஏன்னா என் தம்பி மேல நீ எவ்ளோ லவ் வச்சிருந்தேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதான் நான் பக்கத்துல இருந்தே பாத்திருக்கேனே. பாத்தியா, இவ்ளோ நேரம் எப்படி எதிர்த்து பேசினா, இப்படி ஒரு ஆஃபரை முன்னாடி வச்சதும் கப்பு சிப்புன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. பாத்தியா, நான் சொல்லல, இவளுக்கு உள்ளுக்குள்ள உன் மேல இன்னும் லவ் இருக்குடா. உனக்கும் உங்க அக்கா சொன்ன மாதிரி அப்படி ஒரு நினைப்பு மனசுக்குள்ள இருக்கா? ஏய், தண்ணி அளவு பார்த்து ஊத்த மாட்டியா? பாரு, தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ இல்ல வேம்பு சார், சரியாதான் இருக்கும். ஐயோ, நீங்க இப்படி நடுவுல பேசினா எனக்கு எல்லாமே குழம்பிடும். நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இருங்க, முதல்ல அடுப்ப பத்த வச்சுட்டு ஒரு கடாய வைக்கிறேன். இப்போ எண்ணெய ஊத்துறேன். சூப்பரா வேகுது பாருங்க. எங்க ஏதோ தண்ணி அதிகம் அது இதுன்னு சொன்னீங்க, பாருங்க எவ்வளவு அழகா வேகுதுன்னு. ஐயோ வேம்பு சார், நேரா என்ன சட்டிக்கிட்ட உங்க முகத்தை காட்டிக்காதீங்க, பின்னாடி போங்க, என்ன தெரிச்சிரும். சரி சரி. ஆமா பூமி, நல்லாதான் வேகுது. பூமி, இது ஆயிடுச்சா இல்லையா? இருங்க வேம்பு சார், வெந்துருச்சா இல்லையான்னு பாக்குறேன். ஐயோ, 2 பேருக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா என்ன?
ஏய் பொம்மி பாத்து பாத்து பொம்மி, நீ ஸ்வீட் செய்யறதுல வேணா புளியா இருக்கலாம், அது குதிக்கிற எனக்கு தெரியாதுல்ல. ஐயோ வலிக்குது வலிக்குது வலிக்குது. ஐயோ வேம்பு சார். சாரி பொம்மி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.